श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென்பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித புஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடையதான அதி விசேஷமான ஒரு உற்சவமானது நவராத்திரி உற்சவம். இந்த நவராத்திரி தினங்களுக்கு சமானமான ஒரு தினங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது கல்பக விருட்சம் மாதிரி, காமதேனு மாதிரி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான தினங்கள் இந்த நவராத்திரி தினங்கள் அத்தனையுமே. அதாவது நவராத்திர உற்சவம் அப்படின்னு சொன்னாக்க நவகா அப்படின்னா 9 அப்படிங்கிறதான அர்த்தம் கொண்டு 9 தினங்கள் அம்பாளை வழிபடக்கூடியதான ஒரு வழக்கமானது விளங்குறது. பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் 9 தினங்கள் தான் வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆனா அநேக கல்ப பேதங்களின்படி நவராத்திரிய 16 தினங்கள், 14 தினங்கள், 15 தினங்கள், 3 தினங்கள் வழிபடக்கூடியதான வழக்கங்களுமே உண்டு. ஆக மொத்தம் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது அந்த தினங்கள்ல நவ அப்படின்னா புதுசுன்னு ஒரு அர்த்தமானது உண்டு. அதனால அன்றைய தினங்கள்ல எல்லாம் அம்பாளை விசேஷமாக ஆராதனை செய்து அம்பிகையை அடையக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு தினங்கள். பராசக்தியினுடைய பாதார விந்தத்தை அடையறதுக்கும் சரி, அதே போல இந்த எல்லா விதமான ஒரு சௌபாகியங்களையும் அடையறதுக்கும் சரி ஒரு மகத்தான ஒரு புண்ணிய தினம்னு சொன்னாக்க அது நவராத்திரி காலம்தான். நவராத்திரி காலத்திலே மகாமங்களத்தோட விளங்கக்கூடியவளாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு கல்பக தருவா அந்த அம்பிகை விளங்கரா. அந்த அம்பாளை எப்படி நவராத்திரி சமயத்திலே சுலபமாக நாம் வழிபடுவது அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தையும், இந்த நவராத்திரி உற்சவத்தை யாரெல்லாம் கொண்டாடி இருக்கா அப்படிங்கிறதான ஒரு வைபவத்தையும் தான் அம்பிகையினுடையதான கருணா கடாட்சத்தோட நாம சிந்தனை பண்ண போறோம். அதாவது இந்த நவராத்திரி 9 தினங்கள். இந்த 9 தினங்கள்ல முக்கியமான தினங்கள் என்னதுன்னு கேட்டா கடைசி 3 தினங்கள் தான். சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படிங்கிற இந்த 3 தினங்களுமே ஒரு வருஷத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு மகா புண்ணியமான ஒரு தினம். அந்த தினங்கள்ல ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம, ஒரு க்ஷணத்தை கூட வீணடிக்காம ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் தேவியின் சிந்தனையோடையே நாம இருக்க வேண்டியது அவசியமானது. அம்பாளே அவளுக்கு பிரியமான உற்சவமாக எந்த உற்சவத்தை சொல்றான்னு கேட்டா நவராத்திரி உற்சவத்தை தான் சொல்றா. அதாவது வசந்த மாசத்திலே, சைத்திர மாசத்திலே வரக்கூடியதான 9 நாட்கள் வசந்த நவராத்திரியும், சரத் ருதுவிலே ஐப்பசி மாசத்திலே புரட்டாசி மாசத்திலே வரக்கூடியதான 9 நாட்களும் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப அதி பிரியமானவை, எனக்கு பிரியமான தினங்கள் அப்படின்னே பராசக்தியானவள் விசேஷமா சொல்றா. பொதுவாகவே நவராத்திரி உற்சவங்களை வருஷத்திலே 4 நவராத்திரங்கள் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் ரொம்ப தெரியாது. எல்லோருக்கும் நவராத்திரி அப்படின்னா புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய நவராத்திரி மாத்திரம்தான் எல்லோருக்கும் தெரியும். 4 நவராத்திரங்கள் மாத்திரம் இல்லை, 12 மாசமுமே 12 நவராத்திரி உண்டு. ஒவ்வொரு மாசமுமே சுக்லபக்ஷத்திலே விளங்கக்கூடியதான 9 தினங்கள், அதாவது வளர்பிறையிலே விளங்கக்கூடிய அமாவாசை தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி தான். அது 12 மாசமுமே 12 அம்பாளுக்கு நவராத்திரியானது உண்டு. காளிகா, தாரா, திரிபுர சுந்தரி நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி. பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, மாதங்கி, கமலாத்மிகா, புவனேஸ்வரி, துர்கா அப்படின்னு 12 மாசங்கள்லையும் பார்த்தோம் சொன்னாக்க 12 நவராத்திரங்கள் உண்டு அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸ்ரீ தந்திரம் அப்படிங்கிறதான தந்திரத்திலே பார்த்தோம்னு சொன்னாக்க எந்தெந்த மாசத்துல நவராத்திரிகள்ல எந்தெந்த அம்பிகையை விசேஷமாக வழிபட வேண்டியது. அதாவது புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடி ஆவணி மாசம் அமாவாசை தொடங்கி விளங்கக்கூடிய 9 நாட்கள் புவனேஸ்வரி நவராத்திரி. அது யாருக்குமே தெரியாது, வழக்கத்திலையும் கிடையாது. ரொம்ப அந்த 9 நாட்கள் புவனேஸ்வரி ரூபத்தில் அம்பாளை உபாசிக்கணுங்கிறது சாஸ்திரம். பாத்ரபத மாசத்திலே விளங்கக்கூடியதான 9 நாட்கள் அதை தொடர்ந்து அடுத்தது வரக்கூடியதான இந்த 9 நாட்கள் சண்டிகா பரமேஸ்வரியாக
துர்கா பரமேஸ்வரியாக அம்பிகையை ஆராதிக்க கூடியதான தினங்கள். ஆனா இந்த 12 நவராத்திரங்களை எல்லோராலையும் கொண்டாட முடியாது. இந்த சரத்காலத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரத்தையாவது எல்லோருமே கொண்டாட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறார். தேவி பாகவதத்திலே புவனேஸ்வரி சொல்றா, என்னுடைய பிரியமான பக்தனாக இருக்கப்பட்டவன் வருஷத்திலே 4 நவராத்திரங்களையும் எனக்காக வேண்டி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறார். கொண்டாடுறதுன்னா 4 நவராத்திரியிலையும் பொம்மை கொலுவெல்லாம் வைக்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது. அம்பாளுக்கு எதிர்க்க உட்காந்து நம்மால என்ன பாராயணம் பண்ண முடியுமோ அந்த பாராயணத்தை செய்து அவளுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணினா போறோம். வேற ஒண்ணுமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மால இயன்றது நம்ம சாப்பிட போற சாதத்தை அவளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் நாம சாப்பிட்டா போறோம். ஸ்பெஷலா விசேஷமா இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. புவனேஸ்வரி சொல்றா, பொதுவாவே நமக்கு என்ன ஒரு வழக்கம் உண்டுன்னு கேட்டாக்க, வசந்த மாசத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரிய, ஆஷாட மாசத்திலே மகாவாராகிய, அது போல மாக மாசத்திலே ஷியாமளா பரமேஸ்வரிய, புரட்டாசி மாசத்திலே துர்கா பரமேஸ்வரிய வழிபடக்கூடியதான வழக்கம். இந்த நவராத்திரி காலங்கள்ல இந்தந்த மூர்த்தங்களை வழிபடுறது அப்படின்னு அப்படி கிடையாது. அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. தேவி பாகவதத்திலே புவனேஸ்வரி சொல்லும் பொழுது 4 நவராத்திரங்கள்லையும் என்னை வழிபட வேண்டும் அப்படின்னே சொல்றா. அதனால நமக்கு எந்த மூர்த்தி இஷ்டமூர்த்தியாக விளங்குறதோ, நமக்கு எந்த ரூபத்தில் அம்பாளை பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்கிறதோ அந்த ரூபத்தோட கூட்ட 4 நவராத்திரங்கள்லையுமே அந்த பராசக்தியை வழிபடலாம். ஆனா 4 நவராத்திரங்கள்லையும் என்னால வழிபட முடியல, நான் என்ன செய்யறது? எனக்கு நவராத்திரி காலத்திலே அம்பாளை வழிபடுறதுக்கு ஆசையாத்தான் இருக்கு, 4 நவராத்திரங்கள்ல வழிபடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாக்க, 2 நவராத்திரங்கள்லையாவது அம்பாளை வழிபட வேண்டியது. வசந்த மாசத்திலே சைத்திர மாசத்திலே வரக்கூடிய பங்குனி மாசம் அமாவாசை தொடங்கி விளங்கக்கூடியதான 9 தினங்களும் மற்றும் சரத் மாசத்தில் ஐப்பசி மாசம் அமாவாசை தொடங்கி விளங்கக்கூடிய 9 தினங்கள்லையாவது அம்பிகையை வழிபட வேண்டியது அவசியமானது அப்படின்னு. அப்போ அதுவும் முடியலைன்னா என்ன பண்ணது? 2 நவராத்திரங்களையும் எங்களால கொண்டாட முடியலைன்னா ஒரு நவராத்திரியையாவது கொண்டாட வேண்டியது அவசியம். அது சரத்காலத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரி. வசந்த மாசத்திலே ஜெகன்மாதாவை, சைத்திர மாசத்திலே பரம கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியாக வழிபட வேண்டியது. ராமச்சந்திர மூர்த்தியானவர் லலிதா மகா திரிபுர சுந்தரிய வழிபட்டுத்தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணினான்கிறது சரித்திரம். அகஸ்தியர் ராமச்சந்திர மூர்த்திக்கு தேவியின் மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி, இவள் பஞ்சதசாட்சரி, இவளுக்கு மேல் வேற ஸ்வரூபம் கிடையாது, சச்சிதானந்தமயியாக விளங்கக்கூடியதான இந்த தேவியினுடைய பாதார விந்தத்தை நீ சரணாகதி பண்ணி அவள் கருணையை பெற்றே அப்படின்னாக்க ராவணனை சம்ஹரிக்க கூடிய வல்லமையை உனக்கு அவள் கொடுப்பாள் அப்படின்னு சொல்லி லலிதா மகா திரிபுர சுந்தரிய ராமச்சந்திரமூர்த்தி உபாசனை பண்ணது வசந்த மாசத்திலே சைத்திர மாசத்திலே விளங்கக்கூடிய வசந்த நவராத்திரி. அதே போல இந்த புரட்டாசி மாசத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரியிலையும் பார்த்தோன்னு சொன்னாக்க முழுக்க முழுக்க துர்கா பரமேஸ்வரியாக, சண்டிகா பரமேஸ்வரியாக அம்பிகையை ராமச்சந்திரமூர்த்தி வழிபட்டதான ஒரு தினம். நாரத மகரிஷி ராமச்சந்திர மூர்த்திக்கு அம்பாளை வழிபடக்கூடியதான முறைகளை சொல்றார். இது தேவி புராணத்திலேயும் விளங்குறது, தேவி பாகவதத்திலேயும் விளங்குறது. நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறது வளருது. 8 தினங்கள் ராமச்சந்திர மூர்த்தியானவர் சண்டிகா பரமேஸ்வரியான ஜெகன்மாதாவை வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவராக, தேவி தியானபரராக, தேவியினுடைய சிந்தனையை மட்டும் தியானித்து கொண்டு விளங்கக்கூடியவராக நாரத மகரிஷியினுடைய வழிகாட்டுதலாலே உபாசிக்க 8வது நாள் அஷ்டமி அன்னைக்கு சிம்ம வாகனத்திலே 18 கரங்கள்ல 18 ஆயுதங்களை ஏந்தினவளாக சண்டிகா பரமேஸ்வரியாக ஜெகன்மாதாவானவள் ஆவிர்பவிக்கிறார். துர்கா பகவதியாக ஆவிர்பவிச்சு, ராமா பெருந்தோழனே நீ யார் தெரியுமா? உனக்கு மூலமான மகாவிஷ்ணுவின் வடிவாக விளங்கக்கூடியவன் நீ. மத்ஸ்யமூர்த்தியாக அவதாரம் பண்ணி சோமுகாசுரனை வதைத்தவன் நீ. கூர்மமூர்த்தியாக அவதாரம் பண்ணி தேவர்களுக்கு பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தை பெற்று கொடுத்தவன் நீ. வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை சம்ஹரிச்சவன் நீ. நிருசிம்ஹமூர்த்தியாக அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபுவை ஒழிச்சவன் நீ. வாமனனாக அவதாரம் பண்ணி
லோகத்திலே மகாபலியை பாதாளத்திலே தள்ளின பண்ணி, அது போலே இந்த பிறவியிலே ராமனாக நீ அவதாரம் பண்ணி இருக்கே, பரசுராமனாக துஷ்ட க்ஷத்ரியர்களை ஒழிச்சவனும் நீ. இந்த பிறவியில் ராமனாக நீ அவதரிச்சது என்னுடைய பிரேரணையினாலே, என்னுடைய ஆக்ஞையினாலே தான் இந்த பூமியில நீ பிறந்திருக்கே. ராவணனை சம்ஹரிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கே. அதற்கான வரபலத்தை உனக்கு கொடுத்தோம். இனி எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடையதான் கருணையினாலே, என்னுடைய சகாயத்தினாலே உனக்கு வெற்றியானது நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு துர்கா பகவதியானவள் அனுகிரகத்தை பண்ணினா. ராமன் கிட்ட இந்த வார்த்தையை தேவி சொன்னாள். அப்படிங்கிறது ஏன் ராமன் கிட்ட இதெல்லாம் சொன்னான்னா, ராமச்சந்திரமூர்த்தியாக அவதரிச்ச பொழுது தன்னை வெறும் மனுஷனாத்தான் பகவான் காட்டின்றார். அவரை பரபிரம்மமா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பரமாத்மாவா தன்னை காமிச்சுக்கல, மனுஷனாத்தான் இருந்தார். அதற்காக வேண்டித்தான் அம்பாள் என்ன பண்ணினா, தான் யார் அப்படிங்கறத அவருக்கு உணர்த்தினான். அது போலத்தான் அம்பாளுடையதான கருணா கட்டாட்சத்தினாலத்தான் ராவணாசுரனை ராமச்சந்திரமூர்த்தி சம்ஹாரம் பண்ணினார். அது எதுனால? இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் செய்ததுனால. அதிலேயும் அஷ்டமி எண்ணிக்கை சிம்ஹ வாகனத்திலே 18 கரங்களோட விளங்கக்கூடிய சண்டிகா தேவியானவள் ஆவிர்பவிச்சு அனுகிரகத்தை பண்ணினா. நவமி தினத்தன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்தியானவர் சண்டிகா பூஜையை பூர்த்தி பண்ணினார் அப்படின்னு விசேஷமாக தேவி பாகவதத்திலே சொல்லியிருக்கா. அது போலத்தான் ராமச்சந்திரமூர்த்தி எப்படி அம்பாள உபாசனை பண்ணினாரோ, சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட நவராத்திரி சமயத்திலே துர்கா பரமேஸ்வரியை உபாசனை செய்திருக்கார். இது தேவி பாகவதத்திலேயே விளங்குறது. ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி அம்பாள உபாசனை பண்ணினார். எதற்காக பரமேஸ்வரன் உபாசனை பண்ணார்னு கேட்டாக்க, திரிபுராசுரர்களை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி சரத்காலத்திலே விளங்கக்கூடியதான 9 தினங்களும் சாட்சாத் பரமேஸ்வரன் சண்டிகா தேவியை ஆராதனை பண்ணினார் அப்படிங்கிறது தேவி பாகவதம். சண்டிகா தேவியின் மகிமையை சொல்லக்கூடியதான கட்டத்திலே 9 நாட்களும் பரமேஸ்வரன் தேவியின் ஸ்வரூபத்தை ஹிருதயத்திலே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவராக, அதாவது இதை நீங்க சொல்றீங்களே தேவி பாகவதத்துல இருக்கு, இதற்கு லோகத்துல பிரமாணம் இருக்கா நீங்க சொல்றதுக்குன்னு கேட்டாக்க, பரமேஸ்வரன் அம்பாள திரிபுராசுரர்களை அழிக்கிறதுக்காக வேண்டி பூஜை செய்த க்ஷேத்திரம் திரிபுராந்தகம் அப்படிங்கிற ஊர். ஸ்ரீசைலம் ஆந்திராவிலே, ஸ்ரீசைலத்திற்கு பக்கத்திலே இந்த திரிபுராந்தக க்ஷேத்திரமானது விளங்குறது. ஸ்ரீசைலத்தினுடையதான ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவா அந்த ஊரையே. அதி விசேஷமான ஒரு க்ஷேத்திரம், எல்லோரும் தரிசிக்க வேண்டியதான ஒரு க்ஷேத்திரம். அந்த திரிபுராந்தக க்ஷேத்திரத்திலே மலைக்கு மேல திரிபுராந்தக ஈஸ்வரர் பரமேஸ்வரன், பார்வதி, மலைக்கு கீழே ஸ்வயம்பூவா தோன்றிய பாலா திரிபுர சுந்தரியினுடைய க்ஷேத்திரம். வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் இல்லை. சிதக்னி குண்டத்தினுடைய மத்தியத்திலேயே அம்பாள் இருக்கா. அந்த திரிபுர சுந்தரி க்ஷேத்திரம் மாதிரி வேற க்ஷேத்திரத்தை நீங்க பார்க்க முடியாது. பகவத் பாதாள் ஸ்தாபிச்ச ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்திலே திரிபுர சுந்தரியாக அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. அந்த க்ஷேத்திரத்துல தான் பரமேஸ்வரன் திரிபுராசுரர்களை சம்ஹரிக்கிறதுக்காக மகாயாக கிரமாராத்யா மகாபைரவ பூஜிதா. மகாபைரவர் யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன். எப்படி அம்பாளை உபாசனை செய்தார்? மகாயாக கிரமத்தினாலே, ஸ்ரீவித்யா மகாயாக கிரமத்தினாலே பரமேஸ்வரன் அம்பாளை ஆராதிச்ச க்ஷேத்திரம் திரிபுராந்தகம். அப்போ சிதக்னி குண்டத்தின் மத்தியத்திலிருந்து மகா திரிபுர சுந்தரி ஆவிர்பவிச்சு பரமசிவனுக்கு திரிபுராசுரர்களை அழிக்கிறதுக்கு அனுகிரகத்தை செய்தாள் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம். அதே போலத்தான் சண்டிகா பரமேஸ்வரியானவள் பரமசிவனுக்காக வெளிப்பட்டு, துர்கா பரமேஸ்வரியானவள் வெளிப்பட்டு சூலினி துர்கையாக உம்மோடே விளங்கி கொண்டு இந்த அசுர கூட்டங்களை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக நான் விளங்குவேன் அப்படின்னு அம்பிகை அனுகிரகத்தை பண்ணினா. அந்த சூலினியானவள் பரமேஸ்வரனோட விளங்கி முப்புறங்களை எரிக்கிறதுக்கு சுவாமிக்கு உறுதுணையாக இருந்தாள் அப்படின்னு சொல்லுவா. இந்த பரமேஸ்வரன் 9 தினங்கள் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் செய்த காரணத்தினாலே அப்படிங்கிறதுனால சாட்சாத் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவுமே நவராத்திரி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னாங்க.
மற்றவாளுக்கெல்லாம் அதை கேட்கணுமா? இந்த நவராத்திரி காலத்துல அம்பாளை வழிபடுறதுங்கிறது ரொம்ப 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 அதிமுக்கியமா விளங்கக்கூடியது. 9 தினங்களும் தேவிய உபாசிக்கணும். 9 நாள் என்னால பண்ண முடியலையே, நான் என்ன செய்யறது? 9 தினங்கள் என்னால பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னா, சரி 5 நாளாவது பண்ணுங்கோ. பஞ்சமி தொடங்கி நவமி பரியந்தம் விளங்கக்கூடியதான 5 தினங்களையாவது உபாசனை பண்ணுங்கோ. 5 நாள் என்னால பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னா, கடைசி 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அந்த 3 நாளாவது பண்ணுங்கோ. என்னால் அதுவும் பண்ண முடியலே, 3 நாளும் என்னால பண்ண முடியாதுன்னா, அஷ்டமி அன்னிக்காவது, இந்த லோகத்துல ஒருத்த மனுஷனா பிறந்துட்டான்னா அவன் துர்காஷ்டமி அன்னிக்காவது அம்பாளை உபாசிக்க வேண்டியது அவசியம். அன்னைக்கு துர்காஷ்டமி அப்படின்னு பேரு. அன்றைய தினத்தில் ஆராதிக்க கூடியதான பூஜையினுடையதான ஒரு பலனை பரமசிவனாலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய பலனை கொடுக்க கூடியதான நாள் 8வது நாள் துர்காஷ்டமி. அந்த அஷ்டமி திதி எண்ணிக்கை சிம்ஹவாகனத்திலே விளங்கக்கூடியவளாக 18 கரங்கள்ல 18 ஆயுதங்களை தாங்கினவளாக, அல்லது 8 கரங்கள்ல 8 ஆயுதங்களை தாங்கினவளாக, அல்லது 4 கரங்கள்ல சங்கத்தையும் சக்கரத்தையும் வராபயத்தையும் கொண்டவளாக துர்கா பரமேஸ்வரிய உபாசிக்க வேண்டியது அவசியமானது. அந்த அஷ்டமி அன்னைக்கு ஆராதனை பண்ணினா, ஸ்ரத்தையோட ஆராதனை பண்ணினா அம்பாளுடைய தரிசனமும் கிடைக்கும். இது ஏதோ அகஸ்மாத்தா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, மகான்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அது. 8வது நாள் அன்னைக்கு ஸ்ரத்தா பக்தியோட தேவிய ஆராதனை பண்ணினா யாருக்கும் கிடைக்காத துர்கா பரமேஸ்வரியினுடையதான தரிசனம் கிடைக்கும். அப்பேற்பட்ட நாள் அந்த அஷ்டமி. அந்த அஷ்டமி அன்னிக்காவது அம்பாளை ஆராதிக்க வேண்டியது, அம்பாளை உபாசிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு தினங்களுமே மகாமகத்துவத்தோட விளங்கக்கூடியது. பரமேஸ்வரியினுடையதான் அனுகிரகத்தை பெற்று கொடுப்பதாக இருக்கு. எப்படி அம்பிகையை வழிபடுறது நவராத்திரி காலத்திலே அப்படின்னு கேட்டாக்க, அதாவது முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, கடைசி 3 நாள் சரஸ்வதி அப்படின்னு ஒரு வழக்கமானது விளங்குறது. இதற்கு சாஸ்திர பிரமாணங்கள் கிடையாது, நாமளே அப்படி வழிபடுறது தான். எல்லா நாளும் எல்லா அம்பாளையுமே வழிபடலாம். இந்த 3 நாள் இவாளை வழிபடணும், இந்த 3 நாள் இவாளை வழிபடணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இந்த 3 தினங்கள் வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை. எல்லா தினங்களும் எல்லா தேவியையும் தாராளமாக வழிபடலாம். அதை தவிர ஒவ்வொரு தினத்திலேயுமே சாயங்கால வேளையிலே, நவராத்திரம் அப்படிங்கிற காரணத்தினாலே சாயங்கால வேளையிலே தீபத்தை பொருத்தி இந்த நவராத்திரி காலங்கள்ல குத்து விளக்குல அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜிக்கிறது மகாமங்களத்தை கொடுக்கிறது. பொதுவாகவே ஸ்திரீகள் குத்துவிளக்கு பூஜையை வெள்ளிக்கிழமை அன்னிக்காவது பண்ணணும். நித்தியமும் பண்ண முடியலைன்னா கூட பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி இந்த தினங்கள்லையாவது கிரகத்துல குத்துவிளக்கு பூஜையை பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா தீபத்துல பூஜிக்கும் பொழுதுதான் அம்பாளுக்கு அபரிமிதமான ஒரு பிரீத்தியானது ஏற்படுறது. ஏன்னா அவ ஸ்வரூபமே ஜோதி தானே. தேவி பாகவதத்திலேயோ தேவி புராணத்திலேயோ சிவமகா புராணத்திலேயோ நீங்க பார்த்தேன்னா அம்பாளுடைய ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது அகண்ட ஜோதியின் வடிவாத்தான் தேவி ஸ்வரூபத்தை சொல்லி இருக்கா. அந்த ஜோதியே தேவியின் வடிவா விளங்குறதுனால தீபத்துல அம்பிகையை ஆவாகிச்சு பூஜிக்கிறது அம்பாளுக்கு அளவற்ற மங்களத்தை கொடுக்கிறது. அதனால ஒரு சுவாசினியானவள், ஒரு சுமங்கலியானவள் வீட்டுல தீபத்தை ஏத்தி தீப ஜோதியில அம்பாளை ஆவாகனம் பண்ணி வழிபட வேண்டியது அவசியம். நவராத்திரியில இயன்றவர்கள் 9 தினங்களுமே அம்பாளை தீப ஜோதியிலே வழிபடலாம். அஷ்டோத்திரம் தமிழ்லையும் வாசிக்கலாம். முடிஞ்சவா வடமொழியிலே விளங்கக்கூடிய துர்கா அஷ்டோத்தரத்தையோ, லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தையோ, சரஸ்வதி அஷ்டோத்தரத்தையோ, காமாட்சி அஷ்டோத்தரத்தையோ, எந்த அஷ்டோத்திரம் யாருக்கு தெரியுமோ அந்த அஷ்டோத்திர நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். தமிழிலேயும் நிறைய அஷ்டோத்திரங்கள் விளங்குறது, 108 நாமங்கள் விளங்குறது இல்லையா? அந்த 108 நாமங்களை சொல்லியும் அம்பிகையை இந்த 9 தினங்கள் வழிபடலாம்.
தீபத்தை பொருத்திட்டு அந்த தீப ஜோதியில அம்பிகை இருக்கிறதா பாவனை செய்து கொண்டு அந்த அம்பாளுக்கு 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி அதன் பிறகு நம்மால் இயன்ற ஏதோ ஒரு நைவேத்தியம், சாதாரண தினங்கள்ல பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நவராத்திரி காலத்தில் நம் ஒவ்வொருவருடையதான வீட்டிலையுமே அம்பிகை ஆவிர்பவிச்சு இருக்கிறதாக ஐதீகம். இந்த வங்காளத்துல நீங்க பார்த்தேன் அப்படின்னா அம்பாள் கைலாசத்திலே இருந்து நம்முடைய வீட்டுக்கு வர்றதா ஐதீகம். அப்படித்தான் அவர்கள் பாவிப்பார்கள். வங்காளத்திலே விளங்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி தேவி நம் வீட்டிலே விளங்கக்கூடிய ஒரு பெண், நம்மாத்து பொண்ணு அப்படிங்கிற எண்ணம். அதனால அம்பாள் ஒவ்வொரு நவராத்திரி எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு ரிஷப வாகனத்துல அல்லது சிம்ம வாகனத்துல கணேசர், கார்த்திகேயர், லக்ஷ்மி, சரஸ்வதி இவா 4 பேரோட நம்மாத்துக்கு வருவானாம். 4 பேரும் அம்பாளுக்கு குழந்தைகள். லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளு குழந்தைகள் தான். வங்காளத்துல தேவியினுடைய குழந்தைகள் யாருன்னா 4 குழந்தைகளை சொல்லுவா. பிள்ளையார், முருகன், லக்ஷ்மி, சரஸ்வதி இவா 4 பேரும் துர்கையினுடையதான பிள்ளைகள். துர்கா தேவியானவள் பரமசிவன் ஒரு 9 நாள் மாத்திரம் என் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேன் சுவாமி கிட்ட அப்படி விடை பெற்று கொண்டு நம் மாத்துக்கு அம்பாள் வரா அப்படிங்கிறது அங்கே விளங்கக்கூடிய மக்களுடையதான ஐதீகம். சத்தியம்தான் அது. நவராத்திரி சமயத்திலே அன்றைய தினம் மாத்திரம் ஒரு 9 நாள் கைலாசம் நீங்கி நம் ஒவ்வொருவருடையதான இல்லத்திலையும் அந்த அம்பிகை எழுந்தருளி இருக்கா. நாம எப்படி அவளை பார்க்கிறோமோ அந்த ரூபத்திலே நம் இல்லத்தில் அம்பிகை எழுந்தருளி இருக்கா. அந்த பராசக்திய அப்படி இந்த குத்து விளக்குல ஆவாகனம் செய்து விசேஷ தினம்ங்கிற காரணத்தினால ஒரு சக்கரை பொங்கலோ இல்ல வடையோ அல்லது பாயசமோ ஏதாவது நம்மால் இயன்றதை ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செய்து அந்த அம்பிகையை இந்த 9 தினங்கள் வழிபடுறது நமக்கு சர்வ மங்களங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது போல தீபத்தை ஏத்திட்டு நம்ம அஷ்டோத்தரம் தான் அர்ச்சிக்கணுங்கிறது இல்லை. அபிராமி அந்தாதியை விட நமக்கு வேற நூலே தேவை கிடையாது. ஏன்னா அமாவாசையே பௌர்ணமியா மாத்தினது அந்த அபிராமி அந்தாதி தான். இந்த லோகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? எந்த தெய்வமும் காலத்தை மாற்ற முடியாது. தெய்வங்களா இருந்தாலும் காலத்தையே மாற்ற முடியும்னா அது அந்த காமாட்சியால மாத்திரம்தான். அவளுக்கு காலசங்கர்ஷினின்னு பேரு. திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே ராஜராஜேஸ்வரியான அபிராம சுந்தரி என்ன பண்ணினா, அமாவாசைய பௌர்ணமியா மாத்தினா. அதை மாற்றத்துக்கான காரணம் இந்த அபிராமி அந்தாதி. அந்த நூல் ஒவ்வொரு செய்யுளுமே நமக்கு அதை இவ்வளவு பலன்னு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு செய்யுளுமே. இந்த நவராத்திரி சமயத்தில இந்த அபிராமி அந்தாதிய 9 நாட்கள் பாராயணம் பண்ணறதை விட ஒரு மங்களம் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த 9 நாட்கள் அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணுங்கோ. உங்க மனசுல என்ன கோரிக்கை இருக்கோ இந்த 9 நாட்கள் நீங்க ஏதோ ஒரு கோரிக்கை இருந்துதான் பண்ணணுங்கிறது இல்லை. கோரிக்கை இல்லாமையும் பண்ணலாம். ஒரு கோரிக்கையோட மனசுல அம்பாளை தியானம் பண்ணிட்டு அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணினா அது நவராத்திரி முடியறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு விஷயம். நம்ம பாராயணம் பண்ணி அதனுடைய பலனை பிரத்யக்ஷமாகவே நாம் அனுபவிக்கலாம். அப்பேற்பட்டதான ஒரு நூல் அபிராமி அந்தாதின்னு தான் இல்லை, அபயாம்பிகை சதகம் இருக்கு, உலகம்மை அந்தாதி இருக்கு, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இருக்கு, கமலை பராசக்தி மாலை இருக்கு, ஆனந்த நாயகி மாலை இருக்கு. தமிழ்ல அம்பாள் பேல இல்லாத நூல்களா? எத்தனை நூல்கள் அம்பிகை மேல இருக்கு. நிறைய வெளிப்படலையே தவிர அவ்வளவு நூல்கள் அம்பிகை மீது இருக்கு. அப்படி நம்மால் இயன்ற நூல்களை பாராயணம் பண்ணி அந்த பராசக்தியை வழிபடுவோம். மேலும் இந்த நவராத்திரியில அம்பிகையை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத அடுத்த பிரவச்சனத்திலே நாம சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. பாரெங்கிலும் நம் பண்பாட்டை கொண்டு